ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ் தான் உங்ககிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டு கர்ட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். கர்ட் ரைஸ்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ரிச்சாக தெரியணுன்றதுக்காக பட்டரு, மில்க் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. நம்ம டக்குன்னு சமைக்கணும், ஒரு லஞ்ச் பேக் பண்ணோம், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம இந்த மாதிரியும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் சமைக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கடலைப்பருப்பு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் அது கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உளுத்தம்பருப்பை நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆற வரலாம் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு இந்த ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி வேறு வதக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, ரொம்ப அப்படியே கருப்பாயிடும் பருப்பு, அந்த அளவுக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக லைட் ப்ரௌன் ஆகும்போதே நம்ம சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை வந்து நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கும் இந்த கலர் வந்து கரெக்டாக மாறிடும். பருப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போகாது, அதனால் லைட் ப்ரௌன் ஆகும்போதே நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த டிரான்ஸ்லூசன்ட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, கண்ணாடி பதத்துக்கு வரலாம் நம்ம வதக்கி எடுத்துப்போம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இனிப்பு வர ஆரம்பிச்சிடும். நம்ம பொரிச்ச வெங்காயத்தில் ஒரு ஸ்லைட் இனிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வரலாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தின்னாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்லிட் மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி குழந்தைங்களுக்கு ஏதாவது கட்டுறீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிடலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி பச்சை மிளகாவை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா வதக்கி வந்ததும் பச்சை மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கர்ட் ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் சாப்பாடு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வச்சுட்டு அந்த 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணல, ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே சாப்பாடு வடித்து செய்கிறதுனால நான் வந்து குழைய மட்டும் நார்மலாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வரலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண ஹாட்சன் கர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா மற்ற கர்டை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஹாட்சன் கர்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நடுவில் பார்த்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் அந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல க்ரீமியான ஒரு கர்ட் ரைஸாக இருந்தது. இதில் நீங்கள் வேணும்னா போமோகிரானட்ஸ் இது உங்களோட ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரேப்ஸ் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, மோர் மிளகா, அப்பளம் சொல்லிட்டு என்ன வேணால் வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருந்தது. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.